ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். அது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. ஸோ அதை பற்றின இதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னொன்று, மக்கள் ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு இந்த உலகம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கோமா, இல்லை எவ்வளோ தூரம் புரியல. எனக்கு எப்படி புரியல. இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு பக்கம் நடக்கிறப்ப வைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே என்னடா அது மக்களாக இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க, ஏன் இந்தளவுக்கு இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்க தோணுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கேரளா பக்கத்தில் திருவனந்தபுரம் அந்த டிஸ்ட்ரிக் நியர்பை பார்த்திங்கன்னா நெய்யாற்றங்கரை. இது பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கும், அதாவது தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர் நினைக்கிறேன். ஸோ இந்த நெய்யாற்றங்கரையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் திருவனந்தபுரம் நெய்யாற்றங்கரை அந்த பகுதியில் கோப்பன் சுவாமிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 78-75 வயசு மதிப்புக்குள்ள ஒரு முதியவர். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டி அந்த கோயிலில் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலோட நிர்வாகியாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டுறாங்க. இந்த கோயிலை கட்டிட்டு அது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1-2-3 மாதங்களாக திறக்கப்படலை. ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கரை நோயாளி, அதாவது சுகர் பேஷண்ட்டு. இவருடைய வெளி நடமாட்டமும் இல்லை. வெளியில் சார்ந்தவர்களும் சரி இவரை ஒரு 2-3 மாதமாக பார்க்குறதும் இல்லை. இந்த கோவிலும் திறக்கப்படுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்லோடு ஒர்க்கர், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கேரளா சைடில் அந்த சுமை தூக்கும் தொழிலாளி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் கவர்மெண்ட் இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ரிட்டையர்டு ஹெட்லோடு ஒர்க்கர். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் தான் இந்த கோப்பன் சுவாமிங்கிறவர். சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக அதை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய ஃபேமிலியுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கோயில் திறக்கப்படாமல் இருக்கிறப்ப கேள்விகள் வரும்ல, ஏன் திறக்காமல் இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் கோப்பன் சுவாமிக்கு சுகர் அதிகமாக இருக்குது, முடியாமல் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு இது பண்ணி வச்சுருக்குறோம், அவர் நல்லதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை இதாகுது. திடீர்னு ஒரு நாள் காலையில் இந்த ஊர் மக்கள்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த ஊரோட முக்கியமான பகுதி அந்த இதெல்லாம் சூரட்டி ஒரு நோட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி கோப்பன் சாமி தெய்வீக மரணம் அடைஞ்சிட்டாரு, அது சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே. முடியலாமல் இருந்தாங்க. கோயிலும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக திறக்காமல் இருந்துச்சு. கேட்டால் இவருக்கு சுகர் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி அவர் ஒரு ஜீவசமாதின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க வச்சுருக்காங்களே சொல்லி இவங்களுக்கு ஒரே குழப்பம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர் மக்கள்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதற்கான ஒரு பதிலை முன்னும் பின்னுமாக ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம். இப்போ என்ன ஆயிடுது, போலீஸும் என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அதில் ஒருத்தர், அந்த 2 பையங்க, அவருக்கு 2 பையங்க, அந்த அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப், அந்த 2 பையனோட ஒய்ஃபு ப்ளஸ்ஸு அந்த அம்மா, இவருடைய கோப்பன் சாமியோட ஒய்ஃப்,
இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு முன்னும் புறமுமாக போலீஸ் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபன் சாமியை வந்துட்டு அவருடைய உறவினர்கள் கூட பார்க்கலாம், கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்களாகவே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, போலீஸ் வந்து அவங்களுடைய விசாரணையை இன்னமும் துரிதப்படுத்த பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியே வருது. இந்த கோப்பன் சாமியோட ஒரு பையன் அவர் வந்து அவர் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்ன மட்டும்தான் அவர் அழைச்சிருந்தார். ஸோ நான் தான் போய் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து அவருடைய ஆன்மீக அந்த இதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் சொன்ன விஷயங்களை நான் செஞ்சேன். அதாவது அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஜீவ சமாதி சம்திங் என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு, இந்த மாதிரி வந்து உட்கார வச்சு என்னை அடக்கம் பண்ண சொன்னார். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி இது பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போலீஸுக்கு ரொம்ப திருப்தியாகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி அவங்க கட்டியிருக்காங்கள்ல, அவருக்கு அந்த ஜீவ சமாதி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்கள்ல, அதை நாங்கள் வந்து இடித்து பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா, உண்மையிலேயே கோபால் சாமி உள்ளே தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதை உடச்சி நாங்கள் பார்க்கணும். அவர் இறந்துருந்தாலும் அவர் என்ன பண்ணணும், போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் இயற்கை மரணம் இறந்தாரா இல்லை வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதனால் தயவுசெய்து ஒத்துழைப்பு தாருங்க அப்படின்ட்டு ஃபேமிலிகிட்ட கேட்குறாரு. ஃபேமிலி வந்து சப்போர்ட்டே பண்ணலை. நான் அந்த அவங்களுடைய பையன் மருமக எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அதே இடத்துல போயிட்டு நின்றுட்டு மறிச்சிட்டு போலீஸை வந்துட்டு அந்த இதை வந்து இடிக்க விட மாட்றாங்க. ஸோ இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்பும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்களை எதிர்த்து ஒரு குரூப்பு, 2 குரூப்பாக பிரிஞ்சிடறாங்க. அப்போ வந்து இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த போராட்டம் அதிகமாகுது. அப்போ போலீஸ்னால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிராம அலுவலர்கள்லாம் இருக்காங்களா, வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் இருக்காங்களா, ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து சட்டப்படி வந்து இதை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க பேசியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சமாதி இருக்குல்ல அது மேலே ஏறி உட்காந்துட்டு, நாங்கள் வந்துட்டு இதை இடிக்க விட மாட்டோம், இது எங்களுடைய நம்பிக்கை, அவருடைய ஆசை, அவருடைய ஆன்மீக ஆசை இது, ஸோ அதன்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், ஸோ அதன்படி தான் அவரை வந்து நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் இடிக்க விட மாட்டோம், அப்படி நீங்கள் மீறி இடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே 4 பேருமே சேர்ந்து தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துகிறாங்க. இப்போ இந்த அரசாங்க அலுவலர்கள், அதாவது அந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க சைடில் வந்து பேசி பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. பட் அவங்க அதுக்கு வந்து ஒத்துழைப்பே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு டியூஸ்டே வந்து இந்த விஷயத்த நாங்கள் இது பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு குரூப்பு மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து அவங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் இந்த மாதிரி இடிச்சிங்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு, தெய்வ குத்தமாயிரும், அவங்களுடைய ஆன்மீக அந்த இதை பயணத்தை தடுத்த மாதிரி ஆயிரும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உண்மையான ஒரு இயற்கை மரணமா இல்லை ஒரு கொலையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். இன்னொன்று, கேரளா அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நரபலி கொடுக்குற ஒரு அந்த இது வந்து கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் கொஞ்ச நாளாக பூட்டி கிடந்த கோயில்னால் பூட்டி கிடக்கிற கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அலறல் சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வந்துட்டு இந்த கோபன் சுவாமி வந்து இந்த மகன்களெல்லாம் வந்து இவர் வந்து நரபலி எதுவும் கொடுக்கப்பட்டாரா என்னன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக இந்த கேஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்தணும். உண்மைத்தன்மை என்னங்கிறது வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற மக்களும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது இப்போ வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஹைகோர்ட் வந்து நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கேஸை வந்துட்டு நாங்கள் ஹைகோர்ட்டில் நாங்கள் முறைப்படி சட்டப்படி வந்து நாங்கள் இதை கொண்டு போய் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கோப்பன் சாமி குடும்பத்தில் இருக்காங்கள்ல அவங்க பையங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் சட்டப்படி எதிர்த்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம், எங்களுடைய இந்த ஆன்மீக இதை வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப்பன் சாமி அவங்க ஃபேமிலி வந்து சொல்லவும், அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்பும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆப்போசிட்டில் இருந்த அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுற மாதிரியே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர் விருப்பப்பட்டே அந்த விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட், இவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இது பண்ண முடியும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ஸிங் கேஸில் தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆனால் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த கோப்பன் சாமிக்கு ஃபேமிலி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இதே இல்லை. நாங்கள் சட்டப்படி நாங்கள் இந்த கேஸை வந்து எங்கே கொண்டு போவோம், ஹைகோர்ட்டு கொண்டு போய் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு சில கூட்டம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த விஷயம் கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசப்படுகிற ஒரு பெரிய விஷயமாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கேரளாவில் ரீசன்ட் நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலந்த சில வருடங்களாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த நரபலி கல்ச்சருங்கிறது ரொம்ப மோசமாக போய் இதாகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, மக்களுடைய மனநிலை இந்தளவுக்கு மங்கி போச்சா அப்படிங்கிற ஒரு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் ஆன்மீகங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மதத்திலும் அவங்களுடைய வழிபாடுக்கேற்ப அவங்க ஆன்மீகத்தில் வழிபடுறாங்க, வைக்கிறாங்க. ஓகே. இந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அது உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எல்லா விஷயத்துக்குமே அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது நம்ம உணவுப் பொருள் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம அதில் இதாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பாதிப்பு உள்ளாக்கப்படுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறீங்கள நீங்கள், இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ பேர் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த கேஸை வந்து அதாவது எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சாகும். என்னென்னா இவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஊர் பொதுமக்களை, வில்லேஜ் மக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து இவர் வந்து எங்களுடைய தந்தை வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதி அடையணும்னு ஆசைப்பட்றாரு, இந்த மாதிரி அவரை வந்து நல்லடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஸோ அதனால் ஊர் மக்கள் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு இதோடு பண்ணியிருக்கணும். ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு, அவங்க பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸுக்கே தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக இந்த கோயில் வந்து பூட்டியே தான் இருக்குது. ஆனால் பூட்டி இருக்கிற கோயில்களில் ராத்திரி நேரங்களில் சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அலறல் சத்தம், ஒரு வித்தியாசமான சத்தம் வரதை நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவேளை வந்து இவரை வந்து, அதாவது இந்த கோபன் சாமியை வந்துட்டு இவங்க 2 பையங்களுமே வந்து நரபலி எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்பில் பேசுகிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஏன் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் கொஸ்டின், இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே எழும்புகிற ஒரே கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்கும், ஏன் வந்து இவங்க வந்து இதை இவ்வளோ தூரம் சைலண்டாக பண்ணணும்? ஏன்னா இது வந்து கோபன் சுவாமி சொல்லலை, இது வந்து அவருடைய பையன் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் தந்தை வந்து எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது,
அந்த 2 பையங்களில் ஒருத்தர் என் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பாக எங்கள் ஃபேமிலியில் இருக்க என் அம்மாவுக்கோ இல்லை என்னுடைய ஒய்ஃபுக்கோ இல்லைன்னா என்னுடைய சகோதரனுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு நீ மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவர் விருப்பத்திற்கேற்ப நான் என்ன பண்ணேன், அவரை வந்து இந்த மாதிரி அடக்கம் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக வச்சு பூசி ஒரு கட்டடமாக எழுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த விஷயம் இன்சிடென்ட் வந்து அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? ஏன்னா அவங்க வீட்டில் கேட்குறாங்க, அப்பா எப்படி எங்கே இருக்கார் வைக்கிறாருன்னப்போ அந்த வந்து அவன் ஃபேமிலியில் இந்த மாதிரி சொல்கிறா, அப்படி இந்த மாதிரி அப்பா வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டாரு, அதனால் வந்து யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம் நம்ம ஃபேமிலி, இல்லைன்னா நம்மளை தடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தன்னுடைய மனைவிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அது சொன்னால் நீ என்னை விட மாட்டே, அதனால் சொல்லாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்களுடைய மனைவியிடமும் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய பையன் சொல்கிறாரு. இப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிலோட அந்த இது இருக்குல்ல, செலவு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த ஏரியா மக்கள் வந்து கணக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணீங்க வச்சிங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த குடும்பத்துக்கும் அந்த கிராம மக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு எப்படின்னா ஒரு கசப்பு உண்டாகுது. ஏன்னா இவங்க அதுக்கு சரியான ஒரு இதை கொடுக்கல, இவ்வளோ செலவாச்சு அவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு இது பண்ணலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்பத்து மேலே வந்து அந்த ஊர் கிராம மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. சரிங்களா, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த மக்களுக்கு கொடுக்கல. அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கோவில், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாது, இதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னுக்கு முரணாக வந்து பேசியிருக்கிறாங்க. இதனால் ஒரு அசாதாரணமான சூழல் அங்கே நடந்திருக்கு. இப்படி இருக்க பட்சத்தில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் இந்த மாதிரி இறந்துருக்காரு, ஜீவசமாதி இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ 9ஆம் தேதி ஜனவரி 2025 அன்னைக்கு. அப்போ மக்களுக்கு, கிராமத்தில் உள்ள அந்த மக்களுக்கு ஒரு கேள்வி, நமக்கே இவ்வளோ கேள்விகள் எழுதுகிறப்ப அந்த சுற்றில் இருக்கிற அந்த மக்களுக்கு எவ்வளோ கேள்விகள் எழும்பும். அப்போ உண்மையிலேயே வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஜீவசமாதி தான், ஆன்மீக இதுதான் அடைஞ்சாரா, இல்லை வந்து இவர் கொலை செய்யப்பட்டாரா, இல்லை நரபலி கொடுக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு பலவேறு. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு கட்சிகள்லையும் இருந்திருக்கிறார், எதிர்கட்சிகளிலும் இருந்திருக்கிறார், ஆளும் கட்சிகளிலும் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து உடச்சி வந்து அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோன்ற மாதிரி அந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த ஏரியா பகுதி அலுவலர்கள் வந்து கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம், எங்களுடைய இதுக்காக நாம் போராடுவோம், உரிமைக்காக நாம் போராடுவோம், வைப்போம், நாங்கள் ஜெயிப்போன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. சரி அவங்க பேசிட்டு போட்டோம், அது அவங்களுடைய இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் சரி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து பண்ணாதீங்க. எவ்வளோதான் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ஒருத்தருடைய மரணம் கவர்மெண்ட் அஃபிஷியல்னால் அங்கீகரிக்கப்படும். அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், சிக்கியமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துக்களை மட்டும் இல்லை, கிறிஸ்டியன்ஸ்லேயே நிறையா நடக்குது. அது என்ன ரீசன்ஸுக்காக வந்து அடக்கம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிற எடுத்தான் நாங்கள் வச்சாங்க விஷயங்கள் எதுவுமே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஹெல்த் இஷ்யூவாக இறந்து போகிறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுதுன்னு தான் சொல்ல முடியும். நிறையா விஷயங்கள் மறைக்கப்படுது. அதனால் தயவு செய்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ
கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஒரு சில பேர் என்ன நமக்கே அந்த கேள்விகள் எழும்பலாம். எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்ன நமக்கே அந்த கேள்வி எழும்புச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல, மக்கள் அந்த காசு விஷயத்தில் கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ செலவாச்சு வச்சுச்சு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கவும், இவங்க குடும்பங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை ப்ராப்ளம் வச்சுருக்கோம். அப்போ இவர் ஏதாவது சொல்லியிருப்பார் வச்சுருப்போம், அவர் உங்களால் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு குடும்ப சண்டையை வச்சு வயசானவர் தானே ஏதோ டக்குன்னு பிடிச்சி என்கிட்ட தள்ளி விட்டு கீழே ஏதோ கோவத்தில் ஏதாவது பண்ணி கீழே விழுந்து அவர் இறந்து போயிருந்து, இது நான் ஒரு இதுக்காண்டி சொல்கிறேன், இன்னும் போயிருந்து அதை மறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கலாம், இவரை முன்னக்கூடியே இந்த மாதிரி அடக்கம் பண்ணி வச்சுட்டு கேட்டால் அவர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார் வச்சார், ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் ஃபேமிலியே ஒரு நாடகம் மாதிரி போட்டு வச்சு இந்த கேஸை திசை திருப்பறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணுமோ அவ்வளோ அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அது அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் பேசிக்கிறாங்க அந்த ஊரில் இருக்க ஒரு சில மக்கள். நமக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. அதனால் தயவு செய்து இது ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஆன்மீகத்துக்கு உங்களுடைய மரியாதை எல்லாருமே கொடுக்க தான் போகிறோம், வைக்க போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் இந்த விஷயத்தில் தயவு செய்து சிவியராக நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த நீங்கள் விசாரிக்கணும். இதில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கேரளாவில் திருவனந்தபுரம் அந்த நெய்யாற்றங்கிற பகுதியில் நடந்த இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு நம்ம வீடியோவில் பார்த்து நியூஸை கேட்டுக்கிட்டு இருக்க நமக்கே இவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒருத்தர் முடியாமல் இருந்த மனுஷன், இந்த மாதிரி இருக்கிற மனுஷன் டக்குன்னு யாருமே பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமாக யாரும் பார்க்கல, கோவிலும் பூட்டி கிடக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் விட்டு இந்த மாதிரி அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் ஷாக் ஆவீங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயத்தில் ஏதோ புருடா வேலை இருக்குது, ஏதோ சம்திங் ராங் இருக்குது அப்படிங்கிறத நினைப்பீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தோணதான் செய்யும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹைகோர்ட்டும் அதுக்கேற்றமான ஒரு இதை பண்ணுவாங்க, பார்ப்போம்.